டேய் அருண், கொஞ்சமாவது இந்த வீட்டுக்கு பெரிய பையமா நடந்துக்கும் சரியா? புட்டா படிக்கலன்னா நான் மட்டும் திட்டணுன்ட்டு இல்லை, நீயும் அவனுக்கு அண்ணன் தானே, நீயும் திட்ட அவனை நல்லா படிக்க வை சரியா? டேய் என்னடா என்னடா பண்ணிட்டு இருக்க? பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? உனக்கு எக்ஸாம் இருக்குல்ல? இருக்கு. உனக்கு என்னடா பிரச்சனை இப்போ? படிக்காம உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்க, போய் படிட்டான். பாடா, அதெல்லாம் படிக்க முடியாது. இது ஆச்சப்போ. இனிமே எல்லாம் அப்படிதான், போய் படிப்போம். போடா, இவன் பெரிய ஆணியனு, இவன் சொன்னா நான் கேட்கணுமா? எங்கடா அது? என்னப்பா தேடிட்டு இருக்கீங்க? அந்த பெருசா ஒரு கம்பி இருக்குமா, அது எங்க? இந்த வீட்டுல சுதந்திரவாதி அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த கம்பி உன்னை அடிக்கிறடா, பக்கத்து வீட்டுல பாம்பு வந்திருக்கா அதை அடிக்கிறதுக்கு. எந்த வீட்டுல? 4வது வீட்டுல பாம்பு வந்துருச்சா? 4வது வீடுனா துர்கா வீடா? இருங்க இருங்க, என்னடா பண்ற? என்னடா அதிகமா பண்றீங்க? நான் போய் அந்த பாம்பு அடிக்க போறேன். ஏதே டேய், அதான் வேணா கூட நான் பாத்துக்கிறேன். இப்ப பாருப்பா எப்படி அடிக்கிறேன்னு. நாசமா போச்சு. A few moments later. நான் உடனே என்னடா சொன்னேன்? நானே அடிச்சுக்கிறேன் தானே சொன்னேன், முனையார் இதுக்கெல்லாம் போக சொன்னான். ஏன் என்னாச்சு? அதான் துர்காவேல பாம்பு வந்துச்சல, அந்த பொண்ணு முன்னாடி சீன் காமிக்கிறங்கிற பேர்ல அதை எடுத்துட்டு போய் ஒரு ஏதோ அடிச்சான் போல, அது தப்பிச்சு ஓடிச்சு அந்த பாம்பு. நாக பாம்பு வேற. அதான் பாம்பு போயிருச்சு, அப்புறம் என்ன? அது இல்லடா, அடிப்பட்ட பாம்பு திரும்ப பழி வாங்க வரும்னு சொல்லுவாங்க. அப்படின்னா? அதான் இந்த சினிமாலாம் காட்டுவாங்கல்ல, திரும்ப பழி வாங்க வருமோ வராதோ யாருக்கு தெரியும், நம்ம பண்ணுங்க. ஓ, இப்படி ஒரு விஷயம் இருக்கா? மாட்டனடா பாபா மாட்டே. A few moments later. நீ படிக்கவே மாட்டியாடா? என்னமோ பண்ணு, நானும் உனக்கு ஃபீஸ் கட்டுறேன், அப்பா அம்மா தானே கட்டுறாங்க, எனக்கு என்ன. சரி, என்னோட காசாவீங்க. என்ன உஷன் சவுண்ட் வருது? என் கார் சாவிங்கடா. கார் சாவி அந்த டிராவலுக்கு போய் எடுத்துக்கப்போ. ஓ, எதுக்குடா உசு உஷன் சவுண்ட் போட்டே இருக்கிற? நான் எங்கடா உசு உசுன்னு பண்ணேன்? நீ இல்லையா? அப்புறம் இது எங்க இருந்து வருது? எதுக்குடா கத்திட்டு இருக்க? பாம்பா? எங்கடா? உள்ள 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 அதுக்குள்ள. இதுக்குள்ளயா? இதுக்குள்ள எப்படா பாம்பு போகும்? எங்கடா பாம்பு? அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய்ங்கிற மாதிரி தான் இருக்கு நீ பண்றது. அப்பா என்னடா? அந்த பாம்பு திரும்ப வருமாப்பா? அது நான் ஒரு டென்ஷன்லாம் சொன்னேன்டா, பாம்புக்கு பழி வாங்குற குணமெல்லாம் கிடையாதான். இப்போதான் கேட்டேன், விசாரிச்ச, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது அது சினிமாவுக்கு சும்மா காமிச்சிருப்பாங்க. நீ போய் பெட்டில் படுத்து கண்ணை மூடி படு, அதுதான் நல்ல வழி. எதுவுமே நினைக்காத, முடிஞ்சா தூங்கிடு கொஞ்ச நேரம், சரியா? போ. அதுவும் நல்ல ஐடியா தான். நான் போய் கொஞ்ச நேரம் கண்ணை மூடி படுக்கிறேன். சரி, யார் மூஞ்சில முழிச்சுனே தெரில. தேவையே இல்லாமல் துர்கா முன்னாடி சீன் காமிக்கிறதுங்கிற பேரில் போய் அந்த பாம்பு அடித்து அது ஓடி தேவையா எனக்கு? வேறு ஏதாவது பாம்பாக இருந்தால் கூட பரவாயில்ல, நாகப்பாம்பு வேறு.
பயமாக இருக்கே. நாகர்மணி மேலுக்கும் நல்லவாமே, உன்னை சீண்டியவர் யார் என்று சொல்லுவாமே. ஓடுவாமே ஓடுவாமே, ஓடுவாமே ஓடுவாமே, ஓடுவாமே ஓடுவாமே. டேய் அறிவு கெட்டவனே, வேற பாட்டே கிடைக்கலடா உனக்கு. நல்ல பாட்டு தானடா அது. டேய் போடா. ஓகே, தேங்க்யூ. நோய் என்ன இந்த உஷன் சவுண்டு எனக்கு மட்டும்தான் கேட்குதா? ஒருவேளை நான் இந்த பாம்பை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கிறதுனால தான் அப்படி கேட்குது போல. மனப்பிரமையாக இருக்கும். கொஞ்ச நேரம் கண்ணை மூடி படுப்போம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். A few moments later. கண்ணை மூணாலும் பாம்பு கனவு தான் வருது. One hour later. அருணண்ணா சொல்கிறா பீஸு. புட்டா எங்க அருணண்ணா? அவன் எங்கே போய் பொறுக்கிட்டு இருக்கான்னு யாருக்கு தெரியும்? ஏன்னாச்சு? இல்லை, நான் உங்ககிட்ட ஒரு ஃபேக் ஸ்னேக் கொடுத்துருந்தேன், அதை வாங்கிட்டு போகலான்னு வந்தாருண்ணா. ஃபேக் ஸ்னேக்கா? ம். ஓ, அப்போ அதை வச்சு தான் என்ன விளையாட்டு காமிச்சிட்டு இருக்கான் அவன். சரி பீஸ், அவன் வந்தவுடனே நான் அவனுக்கு ஃபோன் பண்ணுறேன். இப்போ ஓகே அருணண்ணா, பாய். A few moments later. ஆடுவாமே ஒரு போடு போடுவாமே. என்னடா? ஏண்டா ஃபேக் ஸ்னேக் வச்சு என்னை ஓட விட்டுட்டு இருக்கியா? என்ன கண்டுபிடிச்சிட்டான்? இதுதானே அந்த ஃபேக் ஸ்னேக்கு? டேய், என்னடா ஃபேக் ஸ்னேக் இங்க இருக்குடா. ஹலோ மக்களே, இந்த வீடியோவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா எந்த ஒரு ரியல் ஸ்னேக்குமே வந்து யூஸ் பண்ணப்படலை. இது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா டாய் மட்டும்தான். இன்க்ளூடிங் நான் கடைசியில் கையில் பிடிச்சது முதற்கொண்டுமே வந்து டாய் தான். ரியல் ஸ்னேக் எதுவுமே வந்து யூஸ் பண்ணப்படலை. எந்த ஒரு அனிமல்ஸுமே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணலை. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி டாய் வந்து உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோலேயே நான் வந்து டேக் பண்ணியிருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணி கூட வாங்கிக்கலாம். பார்க்க ஒரு மாதிரி ரியலாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ டேக் கேர். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.